பஞ்ச தன் மாத்திர சாயகா, 5 சூக்ஷ்ம பூதங்களையே அம்பாக கொண்டவள். ஸ்தூல ரூபத்தில் 5 விதமான புஷ்பங்களாகிய பானங்களை அம்பாள் தன் வலது மேல் கையில் வைத்து கொண்டு இருக்கிறாள். இதற்கு அதிஷ்டான தேவதை தண்டநாதா என்கிற வாராகி. உலகத்தின் ஜட தோற்றத்திற்கு மூலமாக அமைந்துள்ள பூதங்கள் 5ம் தனக்கென தனித்த குணங்களை பெற்றவை. ஆகாசம் சப்தம் ஒலி, வாயு ஸ்பர்ஷம் தொடும் உணர்ச்சி, அக்னி ரூபம் நிறம், ஜலம் ரசம் சுவை, பிருத்திவி கந்தம் மனம். இவை பூதங்களின் ஸ்தூல நிலையில் தனித்து உணரப்படுபவை. ஸ்தூல நிலையில் பூதங்கள் 5ம் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் காணப்படுகின்றன. அதாவது பஞ்சீகரணம் செய்யப்பட்டு ஸ்தூல நிலையில் காணப்படுகிறது. மிக சூக்ஷ்ம நிலையில் மட்டுமே அவை தனித்திருக்கக்கூடும். அந்நிலை உலகமாக தோன்றுவதற்கு முன் மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்படும் போது உள்ளது. அந்நிலையில் ஜடம் என்றோ சக்தி என்றோ பிரித்தறிய முடியாது. சப்தம் என்ற ஒலியை கொண்டே ஆகாசம் இருப்பதை உணரக்கூடிய நிலை, ஸ்பர்ஷத்தை கொண்டே வாயுவை உணரக்கூடிய நிலை, 5ம் கலந்த பிறகே, அதாவது பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பிறகே ஸ்தூலத்தன்மை பெற்று தோற்ற நிலைக்கு வரும். இந்த ஸ்தூல தோற்ற நிலைக்கு வராத பஞ்சீகரணம், அதாவது 5 பூதங்களும் ஒன்றோடு ஒன்று கலப்பது ஆகாத நிலையில் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற 5 பூத குணங்களை கொண்டே 5 பூதங்கள் இருக்கையை உணர முடிவதால் இந்த பூத குணங்களையே பூத உருவமாக கொள்வர். அந்நிலையில் அந்த குணங்களை தன் மாத்திரம் என்பர். இந்த அதி சூக்ஷ்ம நிலையில் உள்ள குணங்களால் மட்டும் ஊகிக்கக்கூடிய 5 பூதங்களையும் தன் அன்புகளாக வலது முன்கையில் வைத்திருக்கிறாள். இவைகளின் ஸ்தூல உருவம் 5 பூக்கள். அவை தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ என்பன. அவைகள் இலக்கை நோக்கி பாய்ந்ததும் இலக்கில் விளைகின்ற மாறுதல்களை ஒட்டி ஹர்ஷனம், அதாவது மகிழ்விப்பது, ரோச்சனம் சுவையூட்டுவது, மோகனம் மயக்குவது, சோஷணம் வற்ற வைப்பது, மாரணம் மாய்ப்பது என்ற பெயர்களை தாங்கும். எய்பவனது கருத்தின்படி மனம் இயங்கி அம்புகள் கிளம்பி இலக்கில் உள்ள மாற்றங்களை விளைவிக்கின்றன. ஜீவன் பக்தனானால் தேவியின் அம்புகளுக்கு நல்ல இலக்காகிறான். அதனால் விரும்பத்தக்க சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் என்ற குணங்களின் சுகமயமான அனுபவத்தை பெறுகிறான். ஓம் தத்சத்.